டிஎம்கே இஸ் அ எமோஷன். இது நான் சேர வேண்டிய இடம்தான். உதயம் வரக்கூடிய நாள் கிட்ட வந்துருச்சு, காத்து இருங்கள்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உதய நாள், அந்த நாளை பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்முடி அவர்களுமே பேசியிருக்காரு, ஏகப்பட்ட அமைச்சர்களுமே வந்து பேசியிருக்காங்க. உதயநிதியின் உதய நாள்னு சொல்லி அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது பெருசாயிடுச்சு. என்ன ஒரு மிஸ்ஸிங்னா, உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் பரிசா செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுக இணைந்திருப்பாருன்னு பார்த்தா, அதை விட பயங்கரமா வேற லெவல்ல திமுக காரவங்க கொண்டாடி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் நியூஸா தாவேக்கால போய் இணைந்ததால அது உதயநிதி அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு கிடைத்த கருப்பு தினமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கம் எல்லாமே பார்க்கலாம். அவங்க கொள்கையும் எங்க கொள்கையும் ஒன்றுதான் சொன்ன இதே கமல்ஹாசன் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. திமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் இல்லை, ஆனால் திருடர்கள் அனைவருமே திமுகவினரே அப்படின்னு சொன்ன அவருடைய பழைய ட்விட்டை எடுத்து போட்டு, ஆண்டவரே கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப திருடர் கூட்டத்துல கமல்ஹாசன் போயிட்டாரா, இல்ல கமல்ஹாசன் போனதால அந்த திருடர்கள் கூட்டம் நல்ல கூட்டமா மாறிடுச்சான்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு கமல்ஹாசன் அவர்கள் அரசியல ஒரு பெரிய தலைவரா பார்க்க வேண்டிய நபர், ஆனா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்காருன்னு சொல்லலாம். திமுக தான் எங்களுடைய பி டீம்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது பெரும் வைரல். ஏங்க ஆளாளுக்கு ஏங்க ஏ டீம் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் கிடையாதுங்க. ரகுபதி அவர்கள் தான் எங்களுடைய பி டீம். இல்லைங்க, அவர் அமைச்சர் சொல்றதுனால நாங்க அப்படி கேட்கிறோம். அவர் அமைச்சரா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய நபர் அவர் தாங்க, அவர் தான் எங்களுடைய பி டீம்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஈஸியா மக்களை திசை மாற்றி ஏமாத்துவதற்கு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, எப்பொழுதுமே வந்து அவங்க இவங்களோட பி டீம், நாங்க தான் உங்களை காப்பாற்ற முடியும், நாங்க தான் வந்து உங்களுடைய காவலாளி, நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னு, உங்களுக்காக நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லி எப்பப்பா ஏன் இவங்க என்னோட இனமடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துடுறோம். ஆனா பாருங்க, நமக்காக இந்த மனுஷன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு தோணும். பட் அதுக்கு அப்புறம் தான் தெரியுது கஷ்டம் எல்லாம் படல, நம்மளை கஷ்டப்படுத்தி அவங்க ஊழலை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. இதே மாதிரியான ஒரு அறிவார்ந்த சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அரசியல்னு கேட்டா திருமாவளவன் அவர்கள் மாதிரியான அரசியல் தலைவர்கள். ஆனா அவரே இப்போ தடுமாறத அடிக்கடி நம்ம பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா பாஜக பக்கம் விஜய் அவர்களுடைய சாய்வு அவ்வளவு சரியா இல்ல. யாருடன் கூட்டணி வைத்தாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செய்து பாஜக கூட மட்டும் கொஞ்சம் கூட்டணி வைக்காம இருங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இந்த அட்வைஸ்க்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீண்டும் திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய அளவுல வைரலா இருந்தாரு. கேட்டா சிஏ டெஸ்ட்ல அதிகமா பாஸ் ஆகுறது பிராமினர்ஸ் தான், ஒரு சாதியினர் தான் பாஸ் ஆயிட்டு இருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒன்னு தீர்மானம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. அதன் பிறகுதான் விஜய் அவர்கள் கொஞ்சம் பிராமணர்களிடையே பாஜகவிடம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன போது, அப்போதான் தாவேகா பொதுச் செயலாளர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை படிக்கிறேன், கேளுங்க. எங்கள் தலைவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் அக்கறைக்கும் அறிவுரைக்கும் நன்றி. அதே சமயம் பாஜக கட்சியை வீதி வீதியாக சென்று தமிழகத்தில் அறிமுகம் செய்தது யார்? கருப்பு பலூனை வெளுக்க செய்து வெண்கொடை வேந்தராக மாறியது யார்? தமிழகத்தில் எதிரி என முழக்கமிட்டு பின் அமலாக்கத்துறைக்கு பாய்ந்து டெல்லியில் பிரதமரை தனிமையில் சந்தித்தது யார்? பாஜகவின் சதி என சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி பிரச்சாரம் செய்துவிட்டு அதை எதிர்த்து தார்மீக அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட நிறைவேற்றாதது யார்? பரந்தூர் சிக்கலில் ஒன்றியத்தோடு ஒத்து ஊதுவது யார்? நிதி ஆயோக் சென்று ஒன்றிய பிரதமருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது யார்? ஒன்றியத்தை ஆளும் பிளைவாத பாஜகவுக்கு மாநிலத்தை ஆளும் ஊழல் மொழிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண்ணி திமுகவுக்கு வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், ஆனால் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே. இது யாவும் மக்களுக்கு தெரியும் அண்ணா, மக்களுக்கு தெரிந்தது தங்களுக்கும் தெரிந்து இருக்க வேண்டும். இருந்தாலும் இதுவரை தெரியவில்லை எனில் தங்களுக்கும் இனி மக்கள் தெரிய வைப்பார்கள். திமுகவின் அவதூறு அரசியல் ஆட்டம் அவுட் ஆவதற்குள் எங்களுக்கு அறிவுரை சொல்லும் அண்ணன் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதே நம் மக்கள் எண்ணம் அப்படின்னு நேரடியா திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான ஒரு அறிவிப்பை தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்னு, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை சார்ந்தவர்கள் தாவேகாவுக்கு
வராங்க அப்படின்னு. அங்க ஓரளவு கொள்கை பிடிச்சு இருக்கக்கூடிய மக்களும் தம்பிகளும் கண்டிப்பா தாவேகாவுக்கு வரமாட்டாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாருங்க, அதை விட அதிகமா காலியாகிக்கிட்டு இருக்கிறது விசிகா தான். ஆனா எவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்களை நம்பி இருந்த நிறைய இளைஞர்கள் அவர் சரியில்லை, அவர் திமுக பக்கம் போயிட்டாரு, அவர் நமக்காக இல்ல, அவர் கண்டிப்பா திமுக பக்கம் இருக்கிற வரைக்கும் நமக்காக செயல்படவே மாட்டாங்க அப்படின்னு, இதுக்கு முன்னாடி இருந்த திருமாவளவன் அவர்கள் வேற, இப்ப இருக்கக்கூடிய திருமாவர்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஸை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதும் நமக்காக குரல் கொடுக்க கூடியவர், தோள் கொடுக்க கூடியவர் ஒரு நபர் யாராக இருக்கணும்னு தோணுன கேள்விக்கு விஜய் அவர்கள் தான் சொல்லி இதை பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாத அளவுக்கு கோபத்தை கொண்ட திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விசிகாவில் இருந்து தாவேகாவிற்கு போறவங்க எந்தவித கொள்கையும் இல்லாத குப்பைகள் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட இளைஞர்களின் குப்பை இங்க தேவைப்படாது அப்படின்னு ஒட்டுமொத்த தாவேகாவினர் போனவங்க எல்லாம் வெறுப்ப காட்டி இருக்காரு. இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா, தாவேகாவை எதிர்த்து பேசக்கூடாது, அதே நேரத்துல தாவேகாக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதுசா உள்ள நிறையவும் கூடாது, தாவேகாவுக்கு பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், அந்த மாதிரி அடிக்கடி பெருசா நேரடியா பேசாம மறைமுகமா பேசி பேசி மக்களை ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இவங்களோட ஒரு அஜெண்டா. அப்பதான் அங்க விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேகாவுக்கு போறது நிறுத்தப்படும். சோ இந்த குழப்பத்தை ஏற்றுவதற்காக திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி தாவேகா பார்த்துப்பா, பாஜக கூட சேர்றாங்கப்பா, பாஜக மட்டும் சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்களே, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி வகை வகையா பேசுறாராம். இது திமுக திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்த அஜெண்டாவா அப்படின்னு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இருக்கு. ஓவராலா பதில் தாவேகா சொல்லிட்டாங்க. இனி தாவேகா பதில் திருமாவளவன் அவர்கள் இல்லாட்டி விசிகா சொல்றாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். உதயநிதி, விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பட்டாக்கத்தில கேக் வெட்டினாங்கன்னா பாராட்டி தள்ளுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகமும் அதே நேரத்துல சில காவல்துறை அதிகாரிகளும் அப்படியே வேற யாராவது பட்டாக்கத்தில கேக் விட்டுற மாதிரி ஒரு போட்டோ போட்டாங்கன்னா போதும், ஐயோ என்னப்பா சமுதாயத்துல பதட்டத்தை உருவாக்குறாரப்பா அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்த கமெண்ட் பண்ணிட்டா போதும், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கையோ காலோ ஏதோ ஒண்ணு உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கட்டை போட்டு போஸ்ட் கொடுத்து அதையும் போஸ்டர் ஒட்டி பண்ணிடுவீங்க. இப்போ மக்கள் கேட்கறது என்னன்னா, பட்டாக்கத்தில கேக் வெட்டினாதான் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஃபுல்ஃபில்லா ஆகுமா அப்படின்னு விஜய் சேதுபதியா இருக்கட்டும், உதயநிதி அவர்களா கூட இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, பட்டாக்கத்தில கேக் வெட்டி என்ன சொல்ல வரீங்க, நாங்கெல்லாம் வெட்டுவோம், நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை, நீங்கெல்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, இல்ல நாங்களும் வெட்டுறோம் நீங்களும் வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு தப்பான வழியை காண்பித்து கொடுக்கிறீர்களா? ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அந்த அரசியல் தலைவர்களுடைய பிள்ளை எப்படி இருந்தாலும், துணை முதலமைச்சராக இருந்தாலும், யாரா வேணா இருக்கட்டுமே, பட்டாக்கத்தில கேக் வெட்டணும்னு சொல்ற நிர்பந்தம் யார் இங்க கொடுத்தார்கள்? இதேதான் ரவுடிகளுமே செய்யறாங்க. ரவுடி செஞ்சா உடனே அவங்கள பிடிச்சிடுறீங்க, என்கவுண்டர்ல போட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம என்கவுண்டர்னு கேட்டா ஆளும் கட்சிக்கு எதிராக பேசினதால என்கவுண்டர் கூட நடக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரவுடிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு என்ன ஆனது, அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும்னு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி நிறைய ரவுடிகள் இருக்காங்கன்னு சொல்லும் போது, இல்ல சிபிஐ விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்வதும் இதே தமிழ்நாடு அரசாங்கம் தானே. அப்ப பட்டாக்கத்தி பெருசா இல்ல பட்டப்பகல கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குண்டர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் பெருசா என்பதை மக்கள் தான் யோசிச்சு சிந்திக்க வேண்டும். அடுத்து மா சுப்பிரமணியன் ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க, ஒரு காலி பணியிடமாவது காலியா இருக்கா காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு முகமே மாறிடுச்சு. ஏன்னா அமைச்சர் மாசு கொடுத்த பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுகாதாரத்துறையில ஏதாவது ஒரு இடம் காலியா இருக்கா, பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மக்களே, நீங்க தான் அதற்கான பதில் சொல்ல வேண்டும். நீங்களும் இதனால பாதிப்படைந்து இருக்கீங்க. சோ நீங்க நன்மை அடைஞ்சீங்களா பாதிப்பு அடைஞ்சீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து டிசம்பர்ல தாவேகாவின் கூட்டணி மேலும் வலுப்பெறும், நம்முடன் பல முன்னாள் அமைச்சர்கள் வரப்போறார்கள் அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்துல தொண்டர்கள் முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. அடுத்து யார் யாரோ சொல்றாங்க இளைஞர்கள் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்கன்னு, ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுல இளைஞர்கள் எல்லாருமே இவர் பின்னாடி தான் இருக்கார்கள் பொன்முடி பேசியிருக்காரு. ஏன் இப்படி ஒரு பேச்சுனா, உதயநிதி அவர்களுடைய உதய நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுல பொன்முடி அவர்கள் சொன்னதுதான் யார் யாரோ சொல்றாங்க இளைஞர்கள்லாம் ஏன் பின்னாடி தான் இருக்காங்க, ஆனா ஒட்டுமொத்த இளைஞர்களுமே உதயநிதி அவர்களுடைய பின்னாடி தான் இருக்காங்க. இது கேட்கும் போது எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குங்கறத சொல்லவே அவங்கிட்ட என்ன ஆளுக்கு தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க?
நீங்க எல்லாம் ஆந்திரா பார்டர்ல இருக்கீங்க, தமிழ்நாடு பின்னாடி இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, பொன்முடி அவர்கள் சொல்றாரு, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு பிசினஸ் மேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பளிச்சதுன்னா நான் வந்து 200% செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. எதனா பிசினஸ் செய்ய வேண்டியதானே, யார் வேணாம்னு சொன்னது? பிசினஸ் மேனுக்கும் அரசியல்வாதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ரீசெண்டாக இந்த கிட்னி திருட்டு முறைகேடு, கிட்னியோட முறைகேடு இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இவங்களோட பேர்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ரூபா போடுறேன்னா ஒரு 50 பைசா எப்படி எடுக்க முடியும்ன்றதை யோசிப்பேன். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதை விட்டுட்டு இப்படி ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. எனக்கு புரியல, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வந்து பேசுறாரு அப்படிங்கிறது. சரி, ஓகே, அது வேற விஷயம். எங்க அப்பா கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா, அதை வச்சு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்றாரு. இப்போ யாரு நாங்க கேட்டோம், உங்க அப்பா வீட்டு காசுல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஸ்டைல்லே சொல்றோம். அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம்? தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. எங்க வரி பணத்துல எங்களுக்கான சரியான சலுகைகளை செய்யுங்கள் தான் சொல்றோம். எங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்களுக்கு நல்ல மருத்துவம், சுகாதாரம், கல்வி இதெல்லாம் கிடைச்சாலே போதும். மக்கள் யாரும் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கிட்ட வந்து எங்க அப்பாவோட காசு, எங்க அப்பா அவ்வளவு காசு வச்சிருக்காரு, நான் ஒரு பிசினஸ் மேன், சோ இப்படியெல்லாம் பேசுறத நிறுத்திட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. இப்ப கூட பருவமழை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிட்வா புயல் வேற வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை செய்யுங்கன்னு சொல்றாங்க. சோ அரசியல்வாதிகளும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.